ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் வீடியோ தான். நீங்க இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம் எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு. பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ தான் குக்கிங் கத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் 2 கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு தோல் உரித்து தட்டி அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வாழைக்காய் வந்து நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 3 வாழைக்காய்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா? வாழைக்காயை வந்து நம்ம தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லலாம் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அதனால் சிம்மில் வச்சுக்கிறது பெட்டர், அவ்வளோதான். சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதை கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் 2 தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதிலே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அதை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாழைக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் வந்து தேங்காயை வந்து அது கூட ஆட் பண்ணணும். ஸ்டவ் அதாவது இறக்க போகிறோம் அப்படின்னா தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வாழைக்காய் பொரியல் ஈஸியாக செஞ்சிடலாம். சிம்பிள் அண்ட் ஈஸியான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது பார்த்துக்கிட்டிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.